குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகிழ்ச்சியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஆளுமை என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நமக்கு சிறப்பானதொரு தவத்தை வழிநடத்திய அம்மா அவர்களை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ்மை, ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கோம் தலைப்பு ஆளுமை அப்படின்ற தலைப்பை தான் நாம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்து சிந்திக்க போறோம். ஆசான் அவர்கள் துணையிருந்து சிறப்பாக வழிநடத்துவாராக. வாழ்க வளமுடன். ஆளுமை அப்படின்னா பிறரை காட்டிலும் ஒரு பண்பிலோ இல்ல ஒரு திறனிலோ யாரு சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆளுமை இல்ல ஆளுமை இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆளுமை அப்படின்ற சொல் ஆங்கிலத்துல பர்சனாலிட்டி அப்படின்ற சொல். ஆளுமை இது இந்த பர்சனாலிட்டி அப்படின்ற சொல் எங்கிருந்து வந்துச்சுன்னா இது லத்தீன் மொழியில இருந்துதான் இந்த சொல் பிறந்திருக்கான். அந்த லத்தீன் மொழியில இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் நாடக மேடையில நடிக்கிறவங்க அவங்க எந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறாங்களோ அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு முகமுடிய அணிஞ்சிருப்பாங்க. அதுக்கு அந்த அந்த முகமுடி பேர் பர்சனோ அப்படின்ற லத்தீன் சொல்லுதான் அதை குறிக்குதான். அப்ப அந்த பர்சனோ அப்படின்ற அந்த லத்தீன் சொல்லுல இருந்துதான் இந்த பர்சனாலிட்டி அப்படின்ற இந்த ஆங்கில சொல் பிறந்திருக்கு. அப்போ அதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்சனாலிட்டி அதாவது பர்சனோ அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பண்புகளை குறிக்கிற ஒரு வெளி தோற்றம் அப்படின்றது தான் அதுக்கு பொருளாம். அவங்க நடந்துக்கிற அவங்க கிட்ட இருக்கிற அந்த பண்புகளை அவங்களுடைய வெளி தோற்றத்தை குறிக்கிறதுக்கு தான் இந்த பர்சனாலிட்டி அப்படின்றது. இது காலப்போக்குல இந்த ஆளுமை அப்படின்ற சொல் வழக்கத்துல இது எல்லாத்துக்குமே இந்த ஆளுமைய குறிக்கிற மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கு. அப்போ
ஆளுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனி மனுஷன் தனக்கு எந்த ஒரு சூழ்நிலையில அவன் எப்படி செயல்படுறான், அவனுடைய தன்மைகள் எப்படி அவன்கிட்ட இருக்கு அப்படின்றத குறிக்கிறது தான் ஒரு ஆளுமை அப்படின்றது. அந்த ஒரு மனிதன் உடல்வாகு, மனம், அப்புறம் பண்புகள், அப்புறம் பழக்கவழக்கங்கள், அவன்கிட்ட இருக்கிற அந்த அறநெறி பண்புகள், அது மூலமா தான் வந்து இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்த ஆளுமை அப்படின்றது. ஆளுமை அப்படின்றது வந்து ஒரு தமிழ் சொல். இது வந்து பொதுவா வந்து ஆட்சி செய்யும் திறமை இல்லன்னா, ஆ அ அவன் நடந்துக்கிற ஒரு சாமர்த்தியம் அது சொல்லலாம் ஆளுமை அப்படின்றதுக்கு. அ ஆள் பிளஸ் ஊமை இஸ் ஈக்வல் டு ஆளுமை. இப்போ ஆள் அப்படின்னா தலைமை, அ அதிகாரம், அப்புறம் வழிகாட்டுறது. உவமை அப்படின்னா தன்மை, அதாவது குவாலிட்டி, நேச்சர். அதுதான் வந்து ஆளுமை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு நல்ல தலைவருக்கு வந்து ஆளுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அவன் வந்து அந்த தலைவர் பதவியில இருந்து ஆ ஆட்சி செய்ய முடியும். அப்போ அவங்களுக்கு வந்து ஆளுமை ரொம்ப முக்கியம். அதே மாரி ஒரு ஆசிரியரோட இருக்கிற அந்த ஆளுமை வந்து மாணவர்கள் வந்து ஒழுக்கத்தோட இருக்கிறதுக்கு அந்த ஆசிரியரோட ஆளுமை தான் செயல்படுது. தனி மனிதன் ஆனா கூட அந்த ஆளுமையோட வாழும்போது தான் அதாவது மக்களாலவே மதிக்கப்படுவாங்க. தனி மனிதனுக்கும் இந்த ஆளுமை திறன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம தத்துவ பார்வையில பார்த்தோம்னா, இந்த ஆளுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அ பிறரை கட்டுப்படுத்தும் திறமை கிடையாது. நம்மளுடைய மனச, நம்மளுடைய எண்ணங்கள, நம்மளுடைய செயல்கள நாம நெறிப்படுத்துற தன்மை தான் ஆளுமை அப்படின்றாங்க தத்துவ பார்வையில பார்த்தோம்னா. இதுக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தன்னை கட்டுப்படுத்துவது தான் உண்மையான ஆளுமை அப்படின்றாங்க சித்தர்கள். யார கட்டுப்படுத்தணும்னா தன்னை. அவங்கவங்களையே அவங்க வந்து கட்டுப்படுத்துற தன்மை தான் வந்து ஆளுமை அப்படின்றாங்க. ஆ ஜ மத்தவங்க பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆளுமைக்கு பணம் நெறைய இருக்கணும். அப்புறம் பெரிய பதவியில இருக்கணும். அ ஆட்சி செய்யணும். இது மூலமா தான் ஒருத்தருக்கு வந்து இந்த ஆளுமை வரும். அப்படின்னு நெறைய பேரு அத தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையே கிடையாது. உண்மை என்ன? அது வந்து அந்த பொருள், பதவி, அப்புறம் ஆட்சி இதெல்லாம் வந்து நீடிக்குமான்னா நீடிக்காது. அது வந்து சும்மா கொஞ்ச நாளைக்கு அந்த ஆட்சியில இருக்கிற வரைக்கும், இல்ல பணம் இருக்கிற வரைக்கும், அந்த பதவி இருக்கிற வரைக்கும், மத்தவங்கள வேணா கட்டுப்படுத்ததுக்கு தேவையான ஒரு முயற்சி மட்டும் தான் அது வந்து உதவும். ஆனா, நம்மள நாம கட்டுப்படுத்தும்போது தான் இந்த ஆளுமை அப்படின்றாங்க. அப்போ சித்தர்கள் கூட வந்து தன்னை கட்டுப்படுத்துற தன்மை இல்லாம அடுத்தவங்கள தான் நாம ஆள நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு தீமை அப்படின்றாங்க சித்தர்கள். நம்மள தான் நாம கட்டுப்படுத்தணும். அத விட்டுட்டு அடுத்தவங்கள நாம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது, அது ஒரு நன்மை கிடையாது. தீமை தான் அப்படின்னு சொல்றாங்க. திருமூலர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, "தன்னை அறிந்தவன் தன்னடக்கம் உடையவன்" அப்படின்றாங்க. செல்ஃப் ரியலைசேஷன். நம்மள பத்தி நாம அறிஞ்சா தான் நம்மகிட்ட அந்த தன்னடக்கமே வரும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. ஆ வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, "அருள் பெற்றவனே ஆளும் பெருமை பெறுவான்." அந்த அருள் அவன்கிட்ட இருந்தா தான் அவன் ஆள முடியும் அப்படின்ற பெருமையும் அவன்கிட்ட வரும். அப்ப அந்த அருள் அருள் இருக்கணும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. இப்போ உண்மையான ஆளுமை என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, தன்னையே ஆளும் ஒரு ஆற்றல் தனக்குள்ள இருக்கணும். நம்மள நாம ம் உணர்ற அந்த ஆற்றல் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கோபம், அதாவது சினம் வந்து ஆ எழாமல் நம்ம காக்குற அந்த தூய நிலை நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்றாங்க. அ அ அப்புறம் பார்த்தோம்னா, அறநெறி. அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை அந்த மனப்பான்மை நமக்குள்ள வரணும் அப்படின்றாங்க. அறம், அன்பு, அருள் இந்த 3த்தையும் வந்து வழிகாட்டும் செயல், அப்புறம் மெய், மனம், உயிர் இந்த 3யும் ஒருங்கிணைச்சு தன்னை ஆளும் அதீத ஆற்றல் தான் ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம நமக்குள்ள ஆள்றது தான் வந்து உண்மையான ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலைப்புக்கு ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு வயசா ஒரு ஒரு மனிதர் இருந்தாரு. அவர் வந்து
ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போறவங்க வர்றவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் யாசகம் கேட்டுக்கிட்டு இருப்பாராம் அவரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த யாசகம் கேட்டுக்கிட்டு அப்புறம் நைட்டு போய் ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு மறுபடியும் காலையில வந்து இதே மாதிரியே இருப்பாராம். ஒரு நாள் பார்த்தா ஒரு பெரிய பணக்காரர் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு பெரிய பெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பாராம். அப்ப இவரு நினைச்சாராம், இவர் நிறைய பணம் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர்கிட்ட அந்த யாசகம் கேட்கும்போது, என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு பணம் போ வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, சரி நான் பணம் குடுக்குறேன். நீ எனக்கு திருப்பி என்ன குடுப்ப அப்படின்னு கேட்டாராம். என்கிட்ட என்ன இருக்கு? நானும் யாசகம் கேட்டுன்னு இருக்கேன். என்கிட்ட என்ன இருக்கு திருப்பி குடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னாராம் அவரு. அப்போ நான் வந்து ஒரு வியாபாரி. வியாபாரின்னா நான் ஒண்ணு குடுப்பேன். நீ எனக்கு பதில் குடுக்கணும். அப்பதான் நான் குடுக்க முடியும். அதுதானே முறை. அப்ப நீ எனக்கு குடுக்கலன்னா நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுவாராம். அப்புறம் அவரு வந்து ரொம்ப யோசனை பண்ணாராம். இவரு இப்படி சொன்னாரே! நாம வாங்குறோம். யாருக்கும் எதுவும் குடுக்கல. ஆனா குடுத்தா தான் வாங்கணும் அப்டின்றாரு. அப்படின்னு இவருக்குள்ள ஒரு சிந்தனை, எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்ததாம். எப்படி எப்படி என்ன பண்ணலாம்? என்ன குடுக்க முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே 2 நாளா அத பத்தியே ஒரு எண்ணத்திலேயே இருந்தாராம். அப்புறம் பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நெறைய ஒரு ம். பூந்தோட்டம் மாரி இருந்ததாம். அப்போ அவருக்கு தோணிச்சாம். அவர் தான் ஏதாவது குடுக்கணுன்றாருல்ல. நம்மகிட்ட எதுவுமே குடுக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம இந்த பூவாவது பறிச்சு, நமக்கு குடுக்குறவங்க கிட்ட நம்ம இது பதில் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து, ஒரு ம் அ ஒண்ணா சேர்த்து ஒரு நல்ல பூவெல்லாம் அழகா சேர்த்து கோத்து, ஒரு கொத்து மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் குடுக்க ஆரம்பிச்சாராம். அப்ப பார்த்தா அவங்க போடுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே! இவர் வந்து நமக்கு பதிலுக்கு இந்த பூக்கள் குடுக்குறார். பூவ பார்த்தோனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இப்ப சந்தோஷப்படுவாங்களாம். இப்ப நெறைய பேர் நெறைய இவருக்கு வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க. இவரும் இதே மாரி குடுத்துக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் பார்த்தா ஒரு நாளு அந்த ம் வியாபாரி, அந்த பெரிய பணக்காரர் ஒரு நாள் நடந்து வந்துகிட்டு இருந்தாராம். அப்ப இவரு அவர்கிட்ட போயிட்டு, "அன்னைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, நான் உனக்கு குடுத்தா நீ எனக்கு என்ன குடுப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த கேள்விக்கு நான் பதில் கண்டுபிடிச்சுட்டேன்." அப்படின்னு சொன்னாராம். அப்போ என்ன அப்படின்னா, "நீங்க முதல்ல எனக்கு யாசகம் போடுங்க. நான் பதில் சொல்றேன்." அப்படின்னு சொல்லுவாராம். உடனே அவரு வந்து பாக்கெட்ல இருந்து எடுத்து காசு எடுத்து குடுப்பாராம். உடனே இவர் வந்து அந்த மலர் கொத்து எடுத்து குடுப்பாராம். நீங்க காசு போட்டீங்க. நான் உங்களுக்கு பதிலுக்கு வந்து இது குடுக்குறேன் அப்டி சொல்லிட்டு. அந்த பெரிய பணக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சாம். ரொம்ப சந்தோஷமா அவரு வந்து கை குடுத்து, "நீ வந்து அ அ நீயும் வந்து வியாபாரி ஆயிட்ட. ஒரு பொருள் வாங்குறேன்னா, திருப்பி அவங்களுக்கு குடுக்கணுன்ற ஒரு வியாபாரி. நீ வந்து ஒரு பெரிய வியாபாரி" அப்டின்னு சொல்லிட்டு அவரு தட்டி குடுத்து, ரொம்ப சந்தோஷப்பட்டு, "இதுதான் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அவரு போயிடுவாரு. இது சொன்ன உடனே அவருக்கு இன்னும் ரொம்ப பெரிய யோசனை வந்துச்சாம். நான் எப்படி வியாபாரி ஆக முடியும்? ஏதோ அங்க பூ இருந்தது. அது கொண்டு வந்து குடுத்தேன். சந்தோஷப்பட்டாங்க ஜனங்க. இவரு வியாபாரி அப்படின்றாரே! அப்படின்னு அதுக்கப்புறமா அவரு யோசனை பண்ணி எண்ணங்கள் அதிலேயே ஆழ்ந்து, அப்புறம் அவரு வந்து நான் கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப ஒரு 6 மாசம் கழிச்சு, மறுபடியும் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல அ அந்த வியா ம் பெரிய பணக்காரர் வந்து நடந்து வந்துட்டுருந்தாரு. இந்த யாசகம் கேட்டவர் போய் அவர் முன்னாடி நின்னு, "ஐயா என்ன தெரியுதா?" அப்படின்னு கேட்டாராம். "இல்லையே! எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. ஆனா எனக்கு யாருன்னு தெரியல" அப்படின்னாராம். இவர் வந்து கோட் சூட் போட்டு, அவரு மாரியே ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு, ரயில் ஏறுறதுக்கு அவர் வந்திருப்பாரு. "நான் இங்க வந்து இது மாரி யாசகம் வ அ பெட் யாசகத்துக்காக உங்ககிட்ட வந்தப்ப நீங்க சொன்னீங்க. அடுத்தது வந்து இதே மாரி நீ வந்து ஒரு பெரிய வியாபாரின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை எனக்குள்ள பெரிய மாற்றத்த கொண்டு வந்தது. நான் வந்து பூக்களை எல்லாம் வாங்கி அது வந்து வியாபாரம் பண்றேன். இப்ப நான் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டேன். நீங்க குடுத்த அந்த ஆ உத்வேகம் எனக்குள்ள போயிட்டு நான் இப்போ வந்து பெரிய வியாபாரி ஆயி, வசதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். "அப்படியா? பரவால்ல. உனக்குள்ள அவ்ளோ திறமைகள் இருக்கு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி குடுத்துட்டு போயிடுவாராம். ஒவ்வொருத்துக்குள்ளயும் அந்த திறமைகள் வந்து இருக்கு. அது வந்து தூண்டி அந்த எண்ணம் 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 சொல்லா மாறுது. சொல் தான் செயலா மாறுது. இப்ப நம்ம வந்து இந்த மாரி நம்மளுடைய ஆற்றல்கள வெளிக்கொண்டு வரும்போது, ஒவ்வொருத்தங்களும் வந்து இந்த அளவுக்கு வரலாம் அப்படின்றது இந்த கதையோட கருத்து. அடுத்து பார்த்தோம்னா, இந்த ஆளுமையோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்போ நுண்ணுணர்வு உள்ள, அதாவது செல்ஃப் கான்சியஸ் உள்ள உயிரினங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆளுமை அப்படின்ற சொல்ல நாம பயன்படுத்த முடியுமா? அப்போ சமூக சூழ்நிலையால உருவாக்கப்படுறதுதான் இந்த ஆளுமை. இப்ப சமுதாயத்துல ஒருவன் எப்படி நடந்துக்கிறான், ஆஹ் சமுதாயத்துல இருக்கிறவங்க அவனுடைய நடத்தைய பத்தி என்ன எண்ணம் எண்ணுகிறார்கள், எப்படி அவரை பத்தி நினைக்கிறாங்க, அதை பொறுத்துதான் ஆளுமையே அமையுது. அதே மாதிரி ஆளுமை அப்படின்றது வந்து ஒரு நிலைத்த தன்மையுடையதான். அது வந்து சூழ்நிலைக்கு தக்கபடி சிறிதேனும் மாறுகிற ஒரு தன்மையுடையது. அதே மாதிரி ஆளுமை வந்து தனித்தன்மை வாழ்ந்தது. இது வந்து மரபு நிலை, அப்புறம் சூழ்நிலை, இதனோட வினை பயன்தான் நமக்கு வர ஆளுமை. அப்போ ஆளுமை வந்து நடத்தைக்கு ஒருமைப்பாட்டையும் முரண்பாட்டையும் தர்றதுதான் ஆளுமை அப்படின்றாங்க. அப்போ ஆளுமையை அளவிட கூடியது அப்படின்னு இந்த ஆளுமையினோட சிறப்புகளா வந்து சொல்லியிருக்காங்க. பதஞ்சலி முனிவர் அஷ்டாங்க யோகத்தை வடிவமைச்சவர் நம்ம பதஞ்சலி முனிவர், யோக தந்தை. அவரு வந்து இந்த அஷ்டாங்க யோகம் அது வந்து ஆன்மீக வளர்ச்சிக்காக அவர் வந்து வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு முழுமையான ஒரு ஆளுமையை அடையறதுக்கு இந்த அஷ்டாங்க யோகம் ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு தனி நபரோட உடல், அப்புறம் அறிவு சாறு, அப்புறம் உணர்ச்சி, அதுக்கப்புறம் சமுதாயம், அப்புறம் ஆன்மீக வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்ப முக்கியமா பயன்படுது இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்றாங்க. இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்றது வந்து 8 அங்கங்களை உடையதால இதுக்கு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு என்ன 8 கூறுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணம், தியானா, சமாதி. இதுதான் வந்து 8 அங்கங்கள். இது வந்து 2 பிரிவுகளா பிரிச்சிருக்காரு பதஞ்சலி முனிவர். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகிரங்க யோகம், அந்தரங்க யோகம் அப்படின்னு 2 பகுதிகளா அவர் வந்து பிரிச்சிருக்காரு. இப்ப பகிரங்க யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இதெல்லாம் வந்து பகிரங்க யோகம். அந்தரங்க யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாரணா, தியானா மற்றும் சமாதி, இது வந்து அந்தரங்க யோகம். இப்போ இதுதான் இந்த 8 அங்கங்களும் வந்து ஒரு மனிதனை ஆளுமை திறனை மேம்படுத்துறதுக்கு மிகவும் உதவுது அப்படின்னு நம்ம அதுக்காக வடிவமைச்சு குடுத்திருக்காரு. அப்ப நம்ம இந்த 8 நியமங்கள நம்ம கடைபிடிச்சோம்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆளுமை திறன் வந்து மேம்படும். இப்ப நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் வந்து நம்மகிட்ட இருக்கிற இந்த ஆளுமை திறமைய எப்படியெல்லாம் நாம வளர்த்துக்கிறதுக்கு, நமக்கு மனவள கலைய வடிவமைச்சு குடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப நாம பொறந்ததுல இருந்து நாம என்னென்ன எண்ணங்கள் எண்ணினோமோ, நம்ம என்ன வார்த்தைகள் பேசினோமோ, நம்ம என்ன செயல்கள் செஞ்சோமோ, அது எல்லா அனுபவங்களும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கருமையத்துல பதிவாயிருக்கு. அதாவது ஜெனடிக் சென்டர்ல பதிவாயிருக்கு. இது வந்து கருத்தொடரா நமக்கு வந்து வருது. கருவு அமைப்பு மூலமா அந்த பதிவுகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இந்த வினைப்பதிவே இல்லைன்னா நம்ம பொறப்பே கிடையாது. அதான் சொல்லுவாங்க, வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு. இந்த வினைப்பதிவுகளால தான் நம்ம பொறந்திருக்கோம். இப்ப நம்ம கிட்ட வந்து அந்த எல்லா அப்பா, அம்மா, முன்னோர்களுடைய அந்த செயல்கள் எல்லாமே நம்ம கருமையத்துல பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த குழந்தை பொறந்ததுல இருந்து அவன் ஆஹ் இந்த நாள் வரைக்கும் என்னென்ன எண்ணங்கள் எண்ணினானோ, என்ன வார்த்தைகள் சொற்கள் பேசினானோ, அவன் செஞ்ச செய்கள் எல்லாமே சேர்ந்து அது ஒரு தொகுப்பா வந்து அந்த மனிதன்கிட்ட இருக்கு. அதுதான் வந்து ஆளுமை திறன் அப்படின்றது. இது வந்து ஆங்கிலத்துல வந்து பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை. அதுதான் வந்து மனித மாண்பாவே அவங்கிட்ட இருக்கு. இதுதான் வந்து அறிவாட்சி தரம். அவனுடைய பர்சனாலிட்டி, அறிவாட்சி தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் வந்து எப்படி உலகத்தோட அவன் தொடர்பு கொள்றானோ, அதுக்கேத்த மாதிரிதான் அவனுடைய ஆளுமை திறன் வந்து செயல்படும். அதுக்கேத்த மாதிரிதான் அவனுடைய எண்ணம், சொல், செயல் உருவாகும். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அவனுடைய எண்ணம் தான் சொல்லாகுது, சொல் தான் செயலாகுது. அவனுடைய அந்த அந்த பதிவுகளுக்கு ஏத்த மாதிரிதான் அவனுடைய அந்த பர்சனாலிட்டி, அது ஆளுமை மேம்பாடு, அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து அமையுது அப்படின்னு அப்படி.
அப்போ நம்ம வந்து எங்கேருந்து வந்திருக்கோம்? நம்ம அப்பா, அம்மா அப்படியே போனோம்னா, முதல் மனிதன் தோன்றுனா, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, ஒரு அறிவு உயிர், 2 ஒ ஒ ஒரு அறிவு, 2வது அறிவு, 3வது அறிவு, 4, 5 அப்போ அந்த கருத்தொடரா தான் நம்ம வந்து மனுஷனாவே பொறந்திருக்கோம் இல்லையா? அப்போ விலங்கின அந்த செயல்களோ எல்லாமே நம்மகிட்ட கருத்தொடரா கருமையத்துல பதிவாயிருக்கு. அப்போ எல்லாமே நம்மகிட்ட வந்து எப்படி இருக்குன்னா, புகுவினியா நம்மகிட்ட அமைஞ்சிருக்கு. அப்போ நம்மளுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி மாத்தணும் அப்படின்னு பார்த்தா, இந்த விலங்கின பண்புகள். விலங்கின பண்புகள் அப்படின்னா, ஒண்ணு ஒண்ணு அடிச்சு சாப்பிடுறது. எது வலுவுள்ள உயிரினம், வலுவற்ற உயிரினத்த அடிச்சு சாப்பிடும். அந்த மாரி அந்த குணங்கள் அது 5 அறிவு விலங்கினங்களா இருக்கு. இறைநிலை அதற்கு வந்து அப்படிதான் படைச்சிருக்கு. இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது. அப்போ அந்த பண்புகள்ல இருந்து நம்ம வந்து மாத்தி நம்ம மனிதனா வாழணும். நம்மகிட்ட வந்து இறையுணர்வு நம்ம பெறணும். அதே மாரி நம்ம அறநெறியோட வாழணும். ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்ப நம்ம வந்து அதெல்லாம் கடைபிடிக்கும்போது, நம்மகிட்ட வந்து இந்த ஆளுமை திறன் எப்படி இருக்கும்னா, ஓங்கி இருக்கும். அப்ப நாம இந்த பண்புகளை எல்லாம் நாம வளர்த்துக்கணும். அப்பதான் நம்மகிட்ட வாழும் ஆளுமை திறன் வந்து மேம்படும். இப்போ நமக்கு மகான் குடுத்திருக்காரு. இந்த ஆளுமை மேம்பாட்டுக்கான பயிற்சி முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 அங்கங்களை கொண்டது தான் மனவளக்கலை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. இது வந்து 4ஆ பிரிச்சு குடுத்திருக்காரு. இப்ப அகத்தவம் அப்படின்னும்போது, இப்ப நம்ப சிந்தனை விளக்கத்துக்கு முன்னாடி கூட அம்மா வந்து தவம் நடத்துனாங்க. அமைதி நிலையில நாம எல்லாருமே சேர்ந்து தவம் பண்ணோம். அது மாரி ஆழ்ந்த நிலைக்கு நம்ம போகும்போது, நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆளுமை திறன் வந்து வெளிப்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தவம் செய்யும்போது, நம்ம ஆழ்ந்து நமக்கு வந்து மகான் வந்து 9 வகையான தவங்கள் நமக்கு வடிவமைச்சு குடுத்திருக்காரு. ஒவ்வொரு தவமும் நாம ஆழ்ந்து பண்ணும்போது, நம்மளுடைய மன அலைச்சல் எப்படி போகும்னா, அப்படியே ப கு அலைச்சூழல் வந்து குறைந்த நிலைக்கு போகும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, உணர்ச்சி நிலையில தான் நாம எப்பவுமே இருக்கோம். அது வந்து அமைதி நிலைக்கு போகும். அப்புறம் அமைதி அலை, அப்புறம் நுண்ணலை, அப்புறம் படிப்படியா அப்படியே குறைஞ்சு அறிதுயில் அலைக்கு நம்ம போறோம். அப்போ நம்ம அந்த நிலைக்கு போம்போது நாம இறை நிலையோட நாம இணையிறோம். இப்ப நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு அந்த அ அமைதி நிலை நமக்கு வரும். ஒரு கூர்மையும், ஒரு நுண்மையும், அப்புறம் உறுதி, அப்புறம் தெளிவு இந்த மாரி ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது. நம்ம வந்து இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நமக்கு விரிஞ்சு, ஆழ்ந்து சிந்திக்கிற திறன் நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நம்ம வந்து எல்லா எல்லா பொருட்களோட தன்மைகளையும் உணர்ற அந்த உணர்வு தன்மை நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த நம்ம வந்து அ அடுத்த எந்த ஒரு உயிர் எவ்ளோ துன்பப்படுது அப்படின்ற அந்த அ உணர்வுகள நாம புரிஞ்சுக்கிற அந்த நுட்பம் நம்மகிட்ட வந்து உருவாகும். அப்ப அந்த உயிர் துன்பப்படுதுன்னா, உடனே நாம அந்த துன்பத்த போக்கணும் அப்படின்ற அந்த தகமையும் நம்மகிட்ட வந்து கிடைக்கும். அப்போ அந்த ஒழுக்க பண்பு நமதாக்கிக்கும். நம்ம இந்த தவமெல்லாம் செய்யும்போது. அப்போ நம்ம இந்த அகத்தவம் செய்யும்போது நமக்கு வந்து நுண்மான் நுழைப்புலன் அறிவு கிடைக்குது. அப்புறம் பெருந்தகைமை கிடைக்குது. ஏற்புத்தன்மை கிடைக்கும். அப்புறம் இணக்கத்தன்மை. படைப்பு திறன். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த அகத்தவம் செய்யறதால நமக்கு கிடைக்குது. நுண்மான் நுழைப்புலன் அறிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெய்ஞானிகள வந்து ஆ இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு வர்றதுக்கு மெய்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நுண்ணிய, பெருமை வாய்ந்து ஊடுருவி அந்த ஆராயத்தக்க அறிவு தான் இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு அப்படின்றது. இது வந்து இப்பேரறிவு வந்து எல்லார்கிட்டயும் இயல்பாவே அமைஞ்சிருக்கு. ஆனா, அது நம்ம யூஸ் பண்ணவே மாட்டேன்றோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வீடு இருக்கு. அது ஃபுல்லா வைக்கோலால போட்டு அடைச்சு வச்சுட்டோம்னா, அந்த வீட நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. நாம அந்த வைக்கோலெல்லாம் எடுத்து போட்டுட்டு, அந்த வீட சுத்தம் பண்ணிட்டோம்னா, நம்ம அந்த வீட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாரி தான் நம்மகிட்ட இருக்கு. இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு. அத நம்ம யூஸ் பண்ணாம விட்டுர்றோம். அப்ப நாம அத வந்து அ நுணுகி ஆராய்ஞ்சு அது வந்து இயற்கை பற்றிய உண்மைகள நாம அறிஞ்சுக்கணும். முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இத 3த்தையும் ஆராய்ஞ்சு, நம்ப வந்து இருக்கும்போது அந்த நுண்மா நுழைப்புலன் அறிவு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப நாம அந்த அமைதி நிலைக்கு போயிட்டோம்னா, இது சரி, இது தப்பு, தவறு அப்படின்ற தெளிவு நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நுண்மா நுழைப்புலன் அறிவு. வள்ளுவர் கூட குறள்ல சொல்றாரு. "நுண்மான் நுழைப்புலன் இல்லான் எழில்நலம் மண்மான் முனைப்பாவை அற்று." நுட்பமான மாட்சிமைப்பட்ட பல நூல்களை
நுட்பமாக ஆராயும் அறிவு இல்லாதவனுடைய அழகான தோற்றம் வந்து மண் பொம்மையின் அழகான தோற்றம் போன்றதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த 6 தீய குணங்களும் நற்குணங்களா மாறும். அதுதான் குணநல பேரு. அப்ப நம்ம வந்து அந்த அந்த பேர் குணநல பேரு கிடைக்கணும். அது படிப்படியா உயரும். எப்படி எக்ஸாம்ல கொஞ்சம் கொஞ்சமா மார்க் 60ல இருந்து 70, 80, 90 அப்புறம் 100 வரைக்கும் எடுப்பாங்களோ, அது மாரி நம்ம குணங்கள் மாறி நாமும் 100% குணம் நலம் பெற்று வாழ்வோம். அப்போ வந்து நமக்கு குணநல பேரால கிடைக்கிறது தான் முழுமை பேரு. அப்போ அறிவோட முழுமை பேருனால தான் நாம நம்மள உணர முடியும். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண முடியும். இப்ப நாம நம்மள உணர்ந்தா தான் நம்மகிட்ட இருக்கிற அந்த ஆளுமை மேம்பாடு வந்து அ வெளிப்படும். அப்போ வந்து நம்மகிட்ட இந்த ஆளுமை திறன் மேம்பாடு அடைஞ்சா தான் நமக்கு வினை தூய்மை, மன தூய்மை உண்டாகி நம்மகிட்ட அந்த அன்பும், கருணையும் வளரும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தலைப்புல நிறைய வள்ளலார் மகிழ்ச்சியோட தவங்கள், நிறைய பாடல்களோட நிறைய சின்ன சின்ன கதைகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் துணையினால் உடல் நலம், நீலாய், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைந்து வருகின்றோம். வாழ்க வளமுடன். ஆன்லைன் பாடல்கள் காலை 5:30க்கு தவம் புத்தகத்திலிருந்து நாளொரு நட்பு ஆரம்பித்து வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடை மாலை 6 மணிக்கு மகிழ்ச்சியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 முதல் 7:30 மணி வரை நடைபெறும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனவகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.